டேஸ்டியான கார்லிக் பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணலாம். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பண்ணலாம், நைட் டின்னருக்கு பண்ணலாம். ஈஸியா எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னன்றத பார்த்துடலாம். பிரெட், பட்டர், டொமேட்டோ, கேரட், ஆனியன், கொரியண்டர், சில்லி ஃபிளேக்ஸ், கார்லிக், ஆரிகனோ, பெரி பெரி எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் சீஸ் வந்து இப்படி துருவி வச்சுக்கலாம். இப்ப சில்லி ஃபிளேக்ஸுக்கு காஞ்ச மிளகாய் இருந்தா இப்படி மிக்சியில வந்து 1-2 கரகரன்னு பொடி பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்ப கார்லிக்க வந்து மிக்சியில கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். கார்லிக்க வந்து நம்ம 1-2 அரைச்சாச்சு. இதோட சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆரிகனோ போட்டுக்கலாம். கொஞ்சமா பெரி பெரி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு பிரெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க பட்டர் ஆட் பண்ணிக்கிறங்க. இப்போ பொடிசா நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலைகளை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பிரெட்ல அப்ளை பண்றதுக்கு கார்லிக் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பட்டர் வந்து சால்ட் பட்டர்னால நான் சால்ட் தனியா போடல. நார்மல் பட்டர்னா நீங்க வந்து சால்ட் தேவையான அளவு போட்டுக்கிறீங்க கொஞ்சமா. இப்போ சாண்ட்விச்க்கு வந்து அந்த ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். துருவின கேரட் போட்டுக்கலாம், ஆனியன் சேர்த்துக்கலாம், டொமேட்டோ சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம், டேஸ்ட்டுக்கு சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறங்க. இப்போ சிம்பிளான ஃபில்லிங் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இருக்கிற காய்கறி வச்சு நம்ம ஈஸியா ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் வேணுமோ அதை நீங்க இதுல போட்டுக்கலாம். அடுப்புல சின்ன டோஸ்டர் வச்சுக்கலாம். இப்போ லைட்டா முதல்ல பிரெட்டை வந்து ஒன் சைடு மட்டும் டோஸ்ட் பண்ணிக்கிறங்க. இப்படி 2 பிரெட் எடுத்து ஒன் சைடு மட்டும் லேசா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறங்க. இந்த டோஸ்ட் பண்ண ஒரு சைடு தேவைப்பட்ட லைட்டா பட்டர் அப்ளை பண்ணிக்கிறங்க. இப்போ இதுல தேவையான அளவு இந்த வெஜிடபிள்ஸை வச்சிடலாம். இந்த பக்கம் டோஸ்ட் பண்ணியிருக்கோம். டோஸ்ட் பண்ணாத சைடு கார்லிக் இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுல கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் போட்டாச்சு. இது இப்படி இந்த பிரெட்டை மேல தூக்கி இப்படி வச்சிடுங்க. தவால லைட்டா பட்டர் ஆட் பண்ணி கிரீஸ் பண்ணிக்கிறங்க. இந்த பிரெட்டை அப்படியே வச்சிடலாம். டோஸ்ட் பண்ணலாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. சூப்பரா கார்லிக் பிரெட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். டேஸ்டியான கார்லிக் பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மயோனைஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாம் வச்சு நீங்க சாப்பிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.